Friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் நம்ம எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலமாவு நான் அரைச்சி ஜலிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு கேரட் தேவை பெருசாக. இது நம்ம நல்லா கழுவிட்டு தொடிச்சிட்டு இந்த தோலெல்லாம் நீக்கிடணும். அடுத்து வந்துட்டு தேன், இது 3 வச்சு நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது இந்த 2 சைடும் நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தொடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு இது நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுற பிறகு நம்ம இதை பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதனால நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துச்சு. இது வந்துட்டு நம்ம வடிகட்டி வச்சு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி நம்மலாம் அரைக்கக்கூடாது. இது அரைச்சாக்கா அவ்வளோ நம்மளுக்கு இதாக இருக்காது. சும்மா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். ஏன்னா கேரட்டே நம்மளுக்கு தண்ணி ஆல்ரெடி அதில் வரணும். அதனால இதில் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கறது வேண்டாம். கேரட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்து நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்கும், முகத்துக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு இந்த ஜூஸ் நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். கேரட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் பி இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு நல்லா ஸ்கின்னை நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் தான் நான் தண்ணி எடுத்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிச்சு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி அது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மிச்சம் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கினேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன். இப்போ இது 2 நல்லா நம்ம கலக்கிக்கலாம். அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கறது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. நான் கடலப்பருப்பு அரைச்சிட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஜலிச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம இது நல்லா இதாகாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கு ரெடி. இது மிச்சம் இருக்கிறது நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அந்த மாதிரி கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கினாக்கா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து கேரட் ஜூஸ் எடுத்து வச்சு நம்ம 2 நாள் 3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ரெடி. இது ஆன் பெயின் 2 பேரை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுருக்கிறது கடல மாவு வந்து அது நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.